அன்பார்ந்த பெற்றோர்களே, இப்பொழுது இந்த சூழ்நிலையில பிள்ளைகள் வீட்டிலே இருக்க வேண்டும், அவர்கள் நல்ல நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசைகளாக எங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நன்றாக தெரியும், எப்பொழுதுமே கற்காடையார் மேல்நிலைப்பள்ளியில் வருவோர்கள் இருக்கிற நாங்கள், ஆசிரியர்களாகிய நாங்கள் எப்பொழுதுமே பெற்றோர்களாகிய உங்களுக்கும் பிள்ளைகளுக்குமே நாங்கள் எப்பொழுது முழு ஆதரவு கொடுக்கிறோம். இது உங்கள் பள்ளி. எனவே நம்முடைய பிள்ளைகள் நல்ல காரியங்களை எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு காரணத்துக்காக ஒரு புதிய முயற்சியாக நாங்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு புதிதாக ஏதாவது ஒன்று கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் யோசித்திருக்கிறோம். எனவே 6 முதல் 9 வரைக்கும் இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை விருப்பப்பட்டால் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட இந்த ஒரு போட்டியிலே அவர் கலந்து கொள்ளலாம். ஒரு உதாரணமாக நாங்கள் பெயிண்டிங், கலரிங், டிராயிங், ஆரட்டோரிக்கல் காம்படிஷன், அதாவது பேச்சு போட்டி, கவிதைகள் எழுதி அனுப்புவது, ஒருவேளை கட்டுரை போட்டி, அல்லது வீட்டிலேயே அவர்கள் ஏதாவது புதியதாக, அதாவது எந்த ஒரு நெருப்பையும் கூட அவர்கள் பயன்படுத்தாமல் காய்களை கொண்டு ஏதாவது புதிய ஒரு உருவத்தை அவர்கள் உருவாக்குவது, அதை வெஜிடபிள் கார்வேஷன் என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான ஒரு காரியங்கள், இல்லாத சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், டூ பை யோர் செல்ஃப், ஏதாவது சின்ன சின்ன அறிவியல் பரிசோதனைகளை செய்வது, பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், அதாவது நம்ம தூக்கி போட்டு இது தேவையில்லை என்று சொல்லுகின்ற ஒரு பொருள்களை வைத்து ஒரு அழகாக ஒரு கிராஃப்ட் செய்வது, மற்றும் ஒரு ஜெனரல் நாலேஜ் கொடுப்பது பிள்ளைகளுக்கு, அதாவது மாவட்ட வாரியாக, மாநில வாரியாக, அதனுடைய நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு அனைத்து மாநிலங்கள், அவற்றினுடைய முதல்வர்கள், அதனுடைய இந்த மாநிலத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த மாநிலத்தில் என்ன நன்றாக விளைகிறது, அந்த மாநிலத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது, அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி என்ன, அவர்களுடைய இறைவணக்கம் என்ன, இப்படியெல்லாம் ஒரு சில காரியங்களை கூட நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக ஒரு ஜெனரல் நாலேஜையும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறோம். ஆசிரியர்களாக நாங்கள் அனைவரும் எதற்காக வீட்டிலேயே நாங்கள் முழு முயற்சி எடுத்து இந்த காணொலி மூலமாக உங்கள் பிள்ளைகள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். மேலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எந்த நான் சொன்ன இத்தனை காரியங்களில் நாங்கள் ஒன்றாக நாங்கள் ஒளிபரப்புவோம். இதிலே உங்கள் பிள்ளைகள் வீட்டிலே ஏதாவது செய்தால் அதை நான் நான் உங்களுக்கு மெசேஜ் போடும்போது ஒரு சில நம்பர்களை, மொபைல் நம்பர்ஸ், தொலைபேசி எண்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அந்த தொலைபேசி எண்களுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகள் செய்த ஒருவேளை சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டாக இருக்கலாம், அல்லது பெயிண்டிங்காக இருக்கலாம், டிராயிங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுப்புவீர்களே, ஆனால் அதில் சிறந்ததை எடுத்து நாங்கள் என்னென்ன எல்லாவற்றையும் எங்களாலே போட முடியாது, சிறந்தவற்றை எடுத்து நாங்கள் மறுபடியும் உங்களுக்காக நாங்கள் யூடியூப்ல லிங்க் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருவோம். அதை நாங்கள் ஒருவேளை மிகவும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய பள்ளியினுடைய ஃபேஸ்புக் ஐடியில கூட நாங்கள் அதை போடுவோம். எங்களுக்கு ட்விட்டர்லையும் லிங்க்டின் எல்லாவற்றும் எங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கிறது. இந்த முயற்சி நமக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சியாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். மேலும் 9ஆவதிலிருந்து 10வது வகுப்பு போகின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்பொழுதே வகுப்புகள் எடுக்க ஆரம்பித்து விட்டோம். அடுத்த வாரம் மே மாதம் 4ஆம் தேதி முதல் பிள்ளைகள் அனைவருக்கும் 9 முதல் 10ஆம் வகுப்பு போகின்ற மாணவர்களுக்கும் 11ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு செல்கின்ற மாணவர்களுக்கும் கால அட்டவணையின் படியாக ஒவ்வொரு பாடத்தையும் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு 30 நிமிடங்கள் இதை நாங்கள் காணொலியாக நாங்கள் ஒளிபரப்ப போகிறோம். மீதி இருக்கிற காரியங்களை நாங்கள் எங்களுடைய தமிழக அரசு எங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதன்படியாக உங்களுக்கு நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் வாக்குறுதியும் உறுதிமொழியும் நாங்கள் கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும், கட்டடை மேல்நிலை பள்ளியிலே நீங்கள் பார்ப்பீர்கள், மற்ற எல்லா பள்ளிகளை காட்டிலும் நம்முடைய பள்ளியிலே மாணவர்களை நாங்கள் அதிகமாக நாங்கள் நேசிப்போம். காலை நீங்களே கூட பார்ப்பீர்கள், 8 மணி வரை 8 மணி வரை கூட நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் வகுப்புகளை, சிறப்பு வகுப்புகளை எடுத்து நாங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காகவும் கல்வியுடைய வளர்ச்சிக்காகவும் ஒழுக்கத்திற்காகவும் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருப்போம். மேலும் உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அதிகமாக நேசிப்போம். உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு எப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்ப்போம் என்ற ஒரு ஆவலும் ஒரு ஏக்கமும் எனக்குள்ள மிகவும் அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகளா, உங்களெல்லாம் எப்படி மறுபடியும் பார்க்க போறேன் என்ற ஒரு ஆசை எனக்குள்ளாக இருக்கிறது. எல்லாத்திலையும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கலந்து கொள்ளுங்க, நன்றாக படிங்க. லவுட் ரீடிங் கண்டிப்பா இருக்கணும், சத்தமா படிங்க, விட்டுறாதீங்க. படிச்சு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஒரு பேஜ் ஒரு நாளைக்கு படிங்க, நல்ல அழகான ஹேண்ட் ரைட்டிங் எழுதுங்க. நாங்கள் கர்சிவ் ரைட்டிங் கூட நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதை பார்த்து நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கர்சிவ் ரைட்டிங் எல்லாம் கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்தது பெற்றோருக்கு ஒரு சிறிய ஒரு அறிவிப்பு. ஒருவேளை உண்மையாகவே நீங்கள் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் உணவுக்காக நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். என்னென்ன நம்முடைய பெற்றோர் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர் ஒரு சில நிறைய பேர் கஷ்டப்படுகிறீர்கள். உண்மையாகவே நீங்கள் உணவுக்காக நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களே, ஆனால்
உங்கள் பள்ளியில் உங்களுடைய குழந்தைகளுடைய வகுப்பு ஆசிரியருக்கு நீங்கள் அதை தெரிவிக்குமாறு நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்கள் எனக்கு தெரிவிப்பார்கள். என்னால் ஆசிரியர்களாகி எங்களால் முடிந்த உதவி உங்களுக்கு நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே ஒருவேளை நீங்கள் ஏதாவது உங்களுடைய பொருளாதார நிலையிலே நீங்கள் கஷ்டப்பட்டால் அதை எங்களுக்கு தயவாக நீங்கள் தெரிவித்துக் கொள்ளும்படியாக உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் உடைய அன்பான 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 வாழ்த்துதல்கள், அதே போல பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். நன்றி. குட் மார்னிங் சில்ட்ரன். மிஸ் வந்து இப்போ உங்களுக்கு நவுன் பற்றி எடுக்கிறேன். ஒரு சின்ன கேம்ஸ் வச்சிருக்கிறேன். 2 கேம்ஸ் உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். அதில் ஒரு கேம் வந்து நானா லேப்டாப்பில் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். சில குழந்தைகளுக்கு பவர் பாயிண்ட் தெரியும். மிஸ் இந்த மாதிரி கேம் நான் கூட கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறேன்னு சொன்னீங்கன்னா உங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்லைன்ல இல்லை ஜூம் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஜூம் ஆப் மூலமாக உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஐ வெரி ஹாப்பி டு டீச் யூ. பவர் பாயிண்ட் சொல்லி கொடுக்குறேன், அனிமேஷன் சொல்லி கொடுக்குறேன், ஐசிடி டூல்ஸ், குட்டி குட்டி கேம்ஸ்லாம் ஆப் சாஃப்ட்வேர்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த நவுன் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒன்றுனா 6லேருந்து நீங்கள் 10th வரைக்கும் என்ன கிராமர்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்களோ அது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த செஷன் வந்து இட்ஸ் a common session for 6th to 12th. I think it will be useful to you. Okay, Shila? Let's go to the rounds. Okay, thank you. இங்க பாருங்க, நவுன். நவுன் அப்படின்னு சொன்னா தமிழ்ல நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் ஆஃப் எ பர்சன், அதாவது பெயர்கள், நம்முடைய ஆண்களின் பெயர்கள், பெண்களின் பெயர்கள், சிறுவர்களின் பெயர்கள், ஊரினுடைய பெயர்கள் எல்லாவற்றையுமே வந்து குறிக்கும். அனிமல் அதாவது நமக்கு தெரியும்ல, ஏதாவது மிருகங்களுடைய பெயர்கள், பேர்ட்ஸ், பறவைகளின் பெயர்கள், பிளேஸஸான இடங்கள். ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னா சில நேரத்தில் நம்ம கோபமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், சோகமா இருப்போம், வருத்தத்தோட இருப்போம். இது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்றது, குறிக்கிறது தான் வந்து என்னது நவுன். அப்போ நவுன் இஸ் எ வேர்ட் that represents name of a person, animals, birds, place and attitude. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒண்ணுன்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா அது புரியும். சரியா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட்ல நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். செகண்ட் ஸ்லைடு ஒன்னா பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நவுன் என்னென்னலாம் நவுன்ஸ்ல வரும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய நேம் வரும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸ் வரும், உங்க ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ் வரும், எல்லாருடைய நேம்ஸுமே. இதெல்லாமே என்ன சொல்லலாம், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நவுன்ஸ் சொல்லி சொல்லலாம். அதுக்கு அடுத்த ஸ்லைட் பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன அனிமல்ஸ் உங்களுக்குலாம் தெரியும்? டாகு, கேட்டு, டாக்னா நாய், கேட்டுங்கிறது பூனை, லயன் சிங்கம், ஜீப்ரா வரிக்குதிரை, டைகர் புலி, கவுனா மாடு, பிக்னா பன்றி, ஆக்ஸ்னா எருது, பஃபலோனா எருமை. இப்போ நான் ஒரு சில அனிமல்ஸோட மிருகங்களுடைய பெயர்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா உங்களுக்கு இன்னும் நிறைய அனிமல்ஸோட பெயர்கள் வந்து நன்றாக தெரியும். சரியா? அதனால இத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க பாருங்க, இதெல்லாம் கூட நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்னொன்னு எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பேர்ட்ஸ். என்னென்ன பேர்ட்லாம் இருக்குது? ஹென் கோழி, காக்னா சேவல், க்ரோனா காகம், பீகாக்னா மயில், பீஜியன்னா புறா. நான் ஒரு சில பறவைகளுடைய பெயர்களை நான் எழுதி சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு இந்த பவர் பாயிண்ட்ல. நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு என்னென்னலாம் பேர்ட்ஸ்லாம் தெரியுதோ அதெல்லாம் எழுதணும். இப்போ நான் சொன்னேன் நவுன்னா என்னன்னு சொன்னேன், நேம் ஆஃப் எ பர்சன், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அடுத்தது என்ன சொன்னேன், பிளேசஸ், ஆட்டிடியூட், இதெல்லாம் சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிள்
அதை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட காமிக்கணும், உங்க டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணணும், நீங்க சொல்லணும். அதே மாதிரி பேர்ட்ஸையும் இதுல நான் பவர் பாயிண்ட்ல குறிச்சிருக்கிற இதை தவிர மற்ற எல்லாவற்றையும் கூட நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளேசஸ். இப்போ நம்ம ஸ்கூல் எங்க இருக்குது? பர்கூர்ல இருக்குது. நம்முடைய மாவட்டம் என்ன? கிருஷ்ணகிரி. நம்ம ஸ்கூல் என்ன? ஸ்கூல் ஒரு இடம் இல்லையா? ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவமனை, ஏர்போர்ட் விமான நிலையங்கள், ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாமே இதெல்லாம் வந்து என்னது? ஒரு பிளேசஸ், இடங்களுக்கான ஒரு பெயர்ச்சொல். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளேசஸ். அடுத்தது பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி அசைன்மெண்ட் மிஸ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி உங்களுக்கு அனிமல்ஸோட பெயர்களை நீங்க எழுதணும், பேர்ட்ஸோட பெயர்களை எழுதணும், பிளேசஸோட பெயர்களை எழுதணும். ஒன்று எத்தனை எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன்? 10 எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லாம் வச்சிருப்பீங்கல்ல பேரண்ட்ஸ் கிட்ட, அவங்க கிட்ட நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனிமல்ஸோட பெயர், பேர்ட்ஸ், பிளேசஸ்லாம் கிடைக்கும். ஒருவேளை மிஸ் எங்க வீட்டுல ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை, எங்க வீட்டுல பட்டன் மொபைல் தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நீங்க எழுதுங்க. உங்க புக்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஆங்கில புத்தகத்துல இருக்கோ, இல்ல உங்க பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுல அவங்க கிட்ட கேட்டு நீங்க எழுதணும். கேட்கிறன்ற பேப்பர்ல போய் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து கூடாது, தப்பு. நம்முடைய அரசாங்கம் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க வீட்டிலேயே இருங்க, தனித்து இருங்க, எங்கேயும் நீங்க போகாதீங்க, சரியா? சமூக இடைவெளியை நீங்க எப்பொழுதுமே நீங்க பின்பற்றி கொண்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகக்கூடாது. போன்ல வேணா நீங்க என்ன பண்ணலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, நீங்க போகக்கூடாது. தெருவிலையோ வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைங்களா நீங்க வெளியில விளையாடக்கூடாது. நீங்க எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க உங்களுக்கு இவ்வளோ முயற்சி எடுத்து மிஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் நான் உங்களுக்காக அதுக்காக பிரயாசப்பட்டு நான் உங்களுக்கு அதை எடுத்திருக்கேன். அதனால நீங்க இதெல்லாம் படிக்கணும், சரியா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். இதுல எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னொன்னும் காமன் நவுன். நீ எழுதுறதுனா எழுதிக்கோ, நீ இவ்வளோ டைம் கொடுக்குற இல்லையா, நீ நோட்ல எழுதுறதுல கூட நீ எழுதிக்கோ. உனக்கு கிட்ட வைக்கிறேன் பாரு, உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஜூம் பண்றேன், கொஞ்சமா பார்த்துக்கோ. காமன் நவுன், பொதுவான பெயர்கள் ப்ராப்பர் நவுன், அடுத்தது கான்கிரீட் நவுன், அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அடுத்தது கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன், அடுத்தது கலெக்டிவ் நவுன். காமன் நவுன் அப்படின்னா என்ன? பொதுவான பெயர்கள். எக்ஸாம்பிள்ஸ் என்ன? பொதுவான ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அதெல்லாம் வந்து மார்க்கெட், இதெல்லாமே வந்து பொதுவான பெயர்கள். ப்ராப்பர் நவுன் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும். கண்காடியா ஹையர் செகண்டரி ஸ்கூல், பர்கூர் என்ன சொல்லலாம், பர்கூர் டிப்போ, ரைட்டா? பர்கூர் ஆவின் மில்க் ஷாப் அப்படி சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்டு ஒரு பெயரை சொல்லணும்னா அது ப்ராப்பர் நவுன். அடுத்தது கான்கிரீட் நவுன். இதுவுமே ப்ராப்பர் நவுன் மாதிரி தான். ஏதாச்சும் ஒன்று பாயிண்ட் பண்ணி நம்ம கான்கிரீட்டா பர்டிகுலரா ஒன்றதை மட்டும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுவுமே வந்து என்ன சொல்லணும், நம்ம கான்கிரீட் நவுன். கிருஷ்ணகிரியில் உள்ள பல்பொருள் அங்காடி, பால்சென்ஸ், அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் மளிகை ஸ்டோர்ஸ் நம்ம சொல்ற மாதிரி அக்ஷயா அந்த மாதிரி சொல்றோம். ஸோ கான்கிரீட்டா அக்ஷயா ஷாப் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கான்கிரீட்டா சொல்றது கான்கிரீட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா அது எப்படி சொல்றது, அது நம்ம வந்து வார்த்தையால சொல்ல முடியாது, நம்ம உணரதான் முடியும், நம்முடைய ஐம்புலன்களால அது உணர முடியும். அதுதான் வந்து என்னது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். கண்ணால ஒருவேளை நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய மனத்துல உணர முடியுது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதுதான் என்ன சொன்ன, நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்க அது மற்றவங்களுக்கு தெரியுமா, நீங்க மட்டும் தான் உணர முடியும். நீங்க வருத்தமா இருக்கிறீங்க நீங்க மட்டும் தான் உணர முடியும். நீங்க சோகமா இருக்கிறீங்க, அழகற மாதிரி இருக்குது, எல்லாமே வந்து என்ன பண்ண முடியும், நீங்க கோவமா இருக்கிறீங்க, நீங்க எரிச்சலா இருக்கிறீங்க, எல்லாமே வந்து உணர முடியும். கடைசியில் நீங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், வெளியில் யாருக்கும் சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க மட்டும் தான் உணர முடியும். இதுதான் வந்து என்னது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதாவது உங்களுடைய ஐம்புலன்களால் மட்டும் உணரக்கூடியது மட்டும் என்ன சொல்றோம் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதுக்கு அடுத்தது கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். இப்போ கவுண்டபிள் அப்படின்னா ஒரு வீட்டில் உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜு, டேபிள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்க ஃப்ரிட்ஜ் கூட விட்டுருங்களேன், உங்க வீட்டில் எத்தனை சேர்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணிடலாமா? ஒரு 5
5 ஷேர் இல்லைன்னா 6 ஷேர் கவுண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி எத்தனை நோட் புக்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க கவுண்ட் பண்ணிடலாமா? எத்தனை பென்ஸ் உங்ககிட்ட இருக்குது, எத்தனை ஸ்கெட்ச் பென்சில் நீங்க வச்சிருக்கீங்க இதுல நீ கவுண்ட் பண்ணிடலாமா? எத்தனை எரேசர்ஸ் வச்சிருக்கீங்க, ஒரு 2 வச்சிருப்பாங்க, சில பேர் 3 வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கவுண்டபிள் நவுன், ரைட்டா? அன்கவுண்டபிள் நவுன். இப்போ ஸ்டார்ஸ் இருக்குது, நட்சத்திரங்கள், உங்களால எண்ண முடியுமா? So that is called uncountable noun. Sand, மணல். ஒரு புடி மண்ணை கையில வச்சு நீங்க கவுண்ட் பண்ணு, உனக்கு நான் 10,000 rupees கொடுத்துருக்க சொன்னானா நீங்க உனக்கு பார்த்து சிரிக்கிறீங்க. இது மண்ணை போய் நம்மள கவுண்ட் பண்ண சொல்றாங்களே, மண்ணை போய் கவுண்ட் பண்ண முடியுமா மணல? நினைப்பீங்களா? இந்த மாதிரி எண்ண முடியாததுதான் என்ன சொல்றோம்னாவோ uncountable noun. countable nounக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். நிறைய பேர் பாத்தீங்க இந்த ஆடெல்லாம் ஓட்டிட்டு போவாங்க இல்லையா, அப்ப அவங்க கிட்ட போய் நம்ம எத்தனை ஆடு வந்து சொல்லுவாங்க, என்கிட்ட 20 ஆடு இருக்குது, 25 ஆடு இருக்குது சொல்லுவாங்களா? வீட்டுல எத்தனை மாடு இருக்குது, ஒரு 4 மாடு இருக்குது சொல்லுமா, சொல்ல மாட்டோமா? இதெல்லாம் வந்து கவுண்டபிள். கவுண்டபிளா எண்ணிக்கை என்ன முடிந்தது, நம்மளால என்ன முடிந்தது கவுண்டபிள் நவுன் சொல்றோம். அன்கவுண்டபிளா நம்மளால என்ன முடியாததுதான் என்ன சொல்றோம்னாப்போ அன்கவுண்டபிள் நவுன் அப்படி சொல்லி நம்ம சொல்றோம். நான் வந்து தமிழ்ல சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஒரு டைம் வந்து நான் இங்கிலீஷ்லயுமே வந்து ஒரு ரேப் அப் பண்ணிடுறேன், சரியா? So I teach both in English also in Tamil so that you can understand. இந்த தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, ஆங்கில வழி கல்வி படிக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் தமிழை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கு அப்புறமா என்ன பண்றேன் நம்ம ஆங்கில வழி பண்ற பிள்ளைங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். நீங்க நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட 100க்கு மேல நம்மளுடைய வகுப்புல ஸ்கூல்ல பள்ளியில எழுதி போட்டுருக்கிறோம். அந்த வேர்ட்ஸ் வந்து எங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன பண்ணணும், பேசணும். நீங்க அடுத்த முறை வரும்போது உங்க பேரண்ட்ஸ்லாம் சொல்லணும், எங்க பையன் வந்து இங்கிலீஷ்ல பேசணும், ஆங்கிலத்துல பேசணும்னு சொல்லணும். ஆங்கில மீடியத்துல படிக்கிறார், ஆங்கில வழி கல்வியில படிக்கிறார், அத்தனை பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணணும், நீங்க கம்பல்சரியா நீங்க இங்கிலீஷ்ல பேசணும். நம்ம நோட்ல எழுதி போட்டுக்கிறோம் இல்லையா, ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல சின்ன சின்ன குட்டி குட்டி சென்டென்ஸ், வேர்ட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். அதை யூஸ் பண்ணி நீங்க பேசுறதுக்கு நீங்க பழகுங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்ல என்ன பண்ணுங்க, ஒரு பேஜ் தினமும் ரீட் பண்ணுங்க. புரியலன்னா உங்களோட சப்ஜெக்ட் டீச்சர் யார் இங்கிலீஷ்ல இருக்காங்களோ அவங்ககிட்ட கேளுங்க, மிஸ் இந்த வேர்டுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல, இந்த வேர்டு எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லி கண்டிப்பா நம்முடைய ஆசிரியர்கள் எந்த நேரத்திலையும் வந்து உங்களுக்கு அவங்க உதவி செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. கலெக்டிவ் நவுன், இதை நான் சொன்னேன், ஆடு மாடுகள் சொன்ன குரூப்பா இருக்கிறதா உங்களுக்கு குரூப் ஆஃப் ஹெல்ஸ், குரூப் ஆஃப் ஷீப், குரூப் ஆஃப் கோஸ், குரூப் ஆஃப் கவுஸ் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா ஆடுகளின் கூட்டம், மாடுகளின் கூட்டம், இதெல்லாத்தையும் என்ன சொல்றோம் கலெக்டிவ் நவுன். ஸோ புரிஞ்சுதா? So there are 6 types of nouns. One is common noun, second proper noun, 3 concrete noun, 4 abstract noun, 5 countable and uncountable noun, 6 collective noun. Next common noun என்ன? இப்போ நமக்கு ஏற்கனவே இதை நான் சொல்லிட்டேன், ஆனாலும் மறுபடியும் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லி போறேன். So it is the name of a person, place and animal or things in a class or group. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான், ஒரு பொதுவா இருக்கிற ஒரு பிளேஸ், அனிமல், பர்சனோட நேம் சொல்றான். இதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் மதர், ஃபாதர், இதுல வந்து காமனா இருக்கிற ஃப்ரெண்ட், இதெல்லாம் என்னது காமன் நவுன். கசின், அங்கிள், ஆன்டி, இதெல்லாம் வந்து என்னது காமன் நவுன். அடுத்து ப்ராப்பர் நவுன்னா என்னது, கண்டிப்பா ஒரு பேரை வந்து நம்ம சொல்லி ஆகணும். அதாவது இட் இஸ் த நேம் ஆஃப் எ பர்சன், place, organization beginning with capital letter. கண்டிப்பா capital letterல தான் என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் வரணும். இப்போ வந்து யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்ற தமிழ்ல, அடுத்தது யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பா யூனியன் கண்ட்ரிகள், நாடுகள், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சொல்றதா வந்து என்னது நம்ம ப்ராப்பர் நவுன். அதுக்கு அடுத்தது வாட் இஸ் கான்கிரீட் நவுன். அதுதான் பாருங்க, concrete nouns are people, places or things that can be experienced with our 5 senses, taste, touch, sight, hearing. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேபிள், நவுன் புக், இது கான்கிரீட் நவுன், இதுல வந்து இப்ப டச் நம்ம என்ன பண்ணா டச் பண்ண முடியும், நம்ம கண்ணுனால நம்ம அதை பார்க்க முடியும். அதே மாதிரி அது என்ன சொல்லுவோம், மேபி ஈவன் ஸ்மெல், நம்ம வந்து அதை ஸ்மெல் பண்ண கூட முடியும். இதுதான் வந்து என்னது கான்கிரீட் நவுன். வாட் ஆர் தி அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அதை நான் சொன்னேன் இல்லையா. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து என்னன்னா words that are not concrete, you can't see it, நம்மளால பார்க்க முடியாது. ஒரு சந்தோஷத்தை நீ பார்க்க முடியுமா? உன் சந்தோஷம்
ஜெனராசிட்டி. ஜெனராசிட்டினா என்ன தமிழில்? மற்றவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறையான ஒரு இயற்கை குணம். அடுத்தது சேரிட்டி, இதுவும் அப்படிதான். பொது நலத்துக்காக ஒரு தன்னலமற்ற ஒரு சேவை செய்வாங்க, அது டெமோக்ரஸி, சுதந்திரம். இது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்? அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வரும். நெக்ஸ்ட், வாட் இஸ் கவுண்டபிள் நவுன்? நல்ல ஸ்கிரீன் போகுது. வாட் இஸ் கவுண்டபிள் நவுன்? கவுண்டபிள் ஏற்கனவே சொன்னல, எனிதிங் தட் கேன் பி கவுண்டட். சிங்குலரா இருக்க டாக், ஹவுஸ், ஃப்ரெண்ட், இதெல்லாம் நம்மளாம் வந்து என்ன பண்ணலாம்? சிங்குலரா இருக்கலாம், ப்ளூரலா இருக்கலாம். சிங்குலர் என்ன? ஒருமை. ப்ளூரல்னா என்ன? பன்மைகள். டாக்னா டாக்ஸ், ஹவுஸ்னா ஹவுசஸ், ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ், புக்ஸ். அதே மாதிரி என்ன சொல்ல, இந்த மாதிரி எல்லாமே நம்ம கவுண்ட் பண்ண முடியுது கவுண்டபிள் நவுன். அதுக்கு அடுத்தது what is uncountable? So uncountable nouns are substances, concepts, etc. that we cannot divide into separate elements. We cannot count them. For example, we cannot count milk. பால் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? We can count, for example, we cannot count milk. அதே மாதிரி we cannot count bottles of milk. We can bottles of milk நம்ம இது பண்ண முடியுமா? லிட்டர்ஸ் மில்க்ஸ் இது பண்ண முடியும். இப்போ ஒரு பாட்டில்னா ஒரு 5 பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் வந்து 1 லிட்டர் பாட்டில் அப்படின்னு சொன்னா 5 பாட்டில் இருந்துச்சுன்னா சொல்லுவோம், ஒரு பாட்டில் 1 லிட்டர்னா 5 பாட்டில் வந்து 5 லிட்டர்ஸ் இருக்குது அப்படி சொல்ல முடியும். பொதுவாக ஒரு கிணத்துல வந்து ஏதோ ஒரு டம்ளர்ல கிணத்துல எவ்வளோ மில்க் நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ this is all uncountable nouns. Next, collective noun. Depending upon the meanings within the given context, a collective noun can be substituted with a singular or plural pronoun. Common examples, collective noun includes army. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, collective noun அப்படின்னா சிங்குலரா இருக்கலாம் இல்லை ப்ளூரலா இருக்கலாம். இப்போ ஆர்மின்னு என்ன? படை. இது கலெக்டிவா இருக்குது. நிறைய சோல்ஜர்ஸ் சேர்ந்தது தானே ஆர்மி. ஒரு போர் வீரனும் சேர்ந்தது தானே ஆர்மி. படைன்னு சொன்னாலே அப்போ ஆர்மி. பேண்ட், பேண்ட் என்ன? பேண்ட் காஸ்ட். அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு 10 பேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோயேன், குரூப் ஆஃப் பேண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்புறம் கமிட்டி, ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு கூட்டத்தை கமிட்டின்னு சொல்லுவாங்க. க்ரௌடு, ஃபேமிலி, ஒரு இதெல்லாம் வந்து நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்கூல் எத்தனை ஸ்டாஃப் இருக்கிறாங்க, ஒரு டீம், ஒரு வாலிபால் டீம், ஒரு கபடி டீம்னா அது எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு ட்ரூப்னா இப்போ ஒரு சொல்லுவாங்க, ஒரு ட்ரூப் வந்துச்சுன்னா ஒரு ஆர்மின்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஏர்ஃபோர்ஸில் ஒரு ட்ரூப் போகிறாங்கன்னா அவங்க 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி எண்ணக்கூடியதை அவங்க என்ன சொல்லணுமோ கலெக்டிவ் நவுன். அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் மிஸ் கொடுக்குறேன், இதை நீங்கள் பண்ணணும். ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய அனிமல்ஸ் பற்றி எழுத சொல்லியிருக்கிறேன், பேர்ட்ஸை பற்றி எழுத சொல்லியிருக்கிறேன். இப்போது மினிமம் 20 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை 20 உங்களுக்கு முடிஞ்சா நீங்கள் எழுதுங்க, இல்லைன்னா 300 நீங்கள் 5 எழுதினீங்கன்னா கூட போதும். என் பிள்ளைங்க எப்பவுமே நான் சொன்னேன்னா நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு உங்கள் மேலே உண்டு. பிகாஸ் ஐ லவ் யூ ஆல் சில்ட்ரன், ஹோப் யூ லவ் மீ டூ. அதனால் என் பிள்ளைங்க நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அடுத்தது ஆல்சோ ரைட் 20 விட்டுருங்க, 5 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிங்குலர் ப்ளூரல் 20 எழுதலாம். சிங்குலர் ப்ளூரல் இதெல்லாம் கூட நீங்கள் எழுதலாம், பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பிக்சர்ஸ். இப்போ பேர்டு எப்படி போட்டுக்கலாம் இல்லையா, ஸ்கூல் போட்டுக்கலாம், லயன் இதெல்லாம் போட்டுருக்கேன். அடுத்தது மிஸ் உங்களுக்காக இன்னொரு சின்ன கேம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours ஆச்சு எனக்கு இந்த கேம் ரெடி பண்ணுறதுக்கு. பவர் பாயிண்ட்ல தான் இந்த கேம் நானே ரெடி பண்ணேன். பாருங்க, இப்போ சும்மா இப்போ அவங்களுக்கு கேம் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பாருங்க இப்போ நீங்க கம்ப்யூட்டர் விளையாடுறீங்க, ஒரு கேரக்டர் இருக்கும், இங்க ஒரு கேரக்டர் இருக்கும். கேரக்டர் இருந்துச்சுன்னா வெரி குட் கரெக்ட், ஒரு இங்க ஒரு பால், இங்க ரெட் கலர் பால் இருந்துச்சுன்னா கரெக்ட் அப்படிலாம் வரும் இல்லையா. இப்போ பாருங்க 2 கிளிக் பண்ணுங்க, பி வந்துச்சா, இங்க பாருங்க பி வந்துச்சா, என்னது ஃபோர்த் ரெக்டாங்கிள் ஏ இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் ஏ இருக்குது. இதை மறுபடியும் நம்ம ரீசெட் பண்ணிட்டோம்னா எல்லாமே வந்துடும். அழகா இருக்கா. அந்த
பாருங்க, விஸ்டம் அறிவு வந்திருக்கா. ஆங்கர் கோபம், பிரேவரி தைரியம். இது மூணு என்னது? நம்ம மட்டும் தான் உணர முடியும். இது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது ஒரு அனிமலோட பிக்சர், உங்களுக்கு சரியா தெரியல பாத்தீங்களா? ஸ்கூலு, uncountable of stars, அடுத்து பாருங்க பிளேஸ் ஆர் திங்ஸ். இது எல்லாமே வந்து திங்ஸ் வருமா? இது வந்து என்னது? ஸ்கூல் கேர்ள். அப்போ நான் இந்த நவுன்ல வரும். இதுல பாருங்க பீப்பிள், அனிமல்ஸ், திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். கிட்ட ஜூம் பண்ண முடியுமா? கிட்ட ஜூம் பண்ணா அது கொஞ்சம் கிடைச்சிடும். உங்களுக்கு ஒரு இது தெரியும் நான் நினைக்கிறேன். அப்புறம் சோப்பு, சைக்கிள், அடுத்தது இதுவும் அப்படிதான். இப்போ எல்லாத்தையும் பண்ற பாருங்க, உங்களுக்கு அதோட பேக்ரவுண்ட் வந்து குட்டி அனிமல் வச்சிருக்கு, அது உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப கஷ்டம் பண்றது. விருப்பம்னா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இது எல்லாமே போயிடும். கடைசியில் பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு அழகாக ஒரு அனிமலோட பிக்சர், லயனோட பிக்சர் வச்சிருக்கேன். இது உங்களுக்கு வந்துடும். ரைட் வச்சுங்க. இதுதான் இந்த கேம். நல்லா இருக்கா? ரீசெட் பண்ணனாலும் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். இதில் இன்னொரு சின்ன கேம் நான் மிஸ் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. பாருங்க, இதுல இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், புரியும். ஸ்ட்ரிப்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, ஷார்ட்ல இதுல வந்து பாக்கெட்டுங்க. இதெல்லாம் என்னது பாருங்க, பாக்கெட்ஸ். ரைட்டா? இந்த பாக்கெட்ஸ்ல இது எல்லாமே இது என்னது? கலெக்டிவ் நவுன், ப்ராப்பர் நவுன், வேர்ட்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், கவுண்டபிள் நவுன், பிளேஸ், அனிமல்ஸ், பர்சன் சொல்லிட்டு எழுதி எல்லாமே என்ன பண்ணிட்டேன் மிஸ்? ஒரு பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இது வந்து என்னன்னா ஸ்ட்ரிப்ஸ். இது வந்து என்னது? ஸ்ட்ரிப்ஸ். இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஷஃபிள் பண்ணிடுறேன். ஏதாச்சும் இந்த கார்ட்ஸ்லாம் விளையாடும்போது ஷஃபிள் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஷஃபிள் பண்ணிக்கோங்க. ஷஃபிள் பண்ணிட்டு ஏதோ இருக்கலாம், ஏதோ இருக்கலாமா? இது வந்து என்னது பாருங்க, டைகர். நல்லா தெரியும் நினைக்கிறேன். டைகர். டைகர் வந்து என்னது? அனிமல். ஸோ என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்ட்ரிப்பை கொண்டு வரது நம்ம அனிமல்ஸில் வச்சுக்கோம். ஸ்ட்ரிப்பை கொண்டு என்ன பண்ணுறோம்? நம்ம அனிமல்ஸில் வச்சுக்கோம். தெரியுதா? ரைட். அதுக்கு அடுத்தது இன்னொன்று எடுக்கலாம் பாருங்க. இது என்னது? சாண்ட். அது என்னது? இது சாண்ட். சாண்ட் வந்து என்னது? கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் uncountable noun. அப்ப என்ன பண்ணுங்க? uncountable noun இந்த பாக்கெட்டுக்குள்ள நம்ம வச்சிடுறோம். அதுக்கு அடுத்தது என்னது? சுகர். இங்க பாருங்க, சுகர். சுகர் என்ன முடியுமா? முடியாது. ஸோ uncountable noun. ஸோ ரெண்டு வந்துச்சு இந்த பாக்கெட்டுக்குள்ள. uncountable பாக்கெட்டுக்குள்ள எத்தனை வந்து ஸ்ட்ரிப் வந்துச்சு? 2 rupees வச்சுக்கலாமா? அதுக்கு அடுத்தது என்னது வந்து பாருங்க, clock. இது வந்து என்னது? clock. clocksனா clock வந்து திங்ஸ்ல வரணும், அதான் எழுதல. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து திங்ஸ். அதுக்கு அடுத்தது பஞ்ச். பஞ்ச் நான் ஒரு 10 பென்சில் இருந்துச்சு, அது என்ன சொல்லுவோம்? பஞ்ச். அப்போ இது வந்து என்னது? இது வந்து கலெக்டிவ் நவுன். ஸோ என்ன பண்ணுறேன் நான்? கலெக்டிவ் நவுனில் இதை நான் இந்த ஸ்ட்ரிப்பை வச்சுடுறேன். அந்த பாக்கெட்டுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிப்பை நான் வச்சுடுறேன். அதுக்கு அடுத்தது வந்து என்னது? ட்ரெயின். ட்ரெயின் வந்து இதில் வரும், அதுவே வந்து கலெக்டிவ் நோட்ல கூட ஒரு ட்ரெயின். ரைட்டா? ஸோ இதில் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஹென். ஹென் வந்து என்னது? பாருங்க, ஹென். இது வந்து என்னது? பேர்ட்ஸ்ல வரும். பேர்ட்ஸ் இங்கே இருக்கு. ஸோ பேர்ட்ஸ்ல நான் பேர்ட்ஸ்ல பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்னது? இது ரகு. பேர். ஏதோ ஒரு பேர் எழுதும், ரகு. இது வந்து என்னது? பர்சனோட நேம். அப்போ அங்கே எங்க இருக்கிற இந்த பர்சன் ஸ்ட்ரிப்ல நான் இதை வச்சுடுறேன், அந்த பாக்கெட்டுக்குள்ள வச்சுடுறேன். அதுக்கு அடுத்தது என்னது? இந்தியா. இந்தியாவில் என்ன வரும்? பிளேஸ். ரைட்டா? பிளேஸ்லயும் வைக்கணும்,
ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துக்கு குறிக்கலாம். இது வந்து ஒரு ப்ராப்பர் நவுன். லவ் அடுத்தது என்னது? வெல் சொத்து வெல் லவ் அப்படின்னு என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இல்லையா? இங்கே வரைஞ்சிருச்சு, இங்கே பாருங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எங்க இருக்கா? ஸோ இந்த பாக்கெட்டுக்குள்ள என்ன பண்ணிடலாம்? இந்த ருப்பீஸை நம்ம வச்சுக்கலாம். நல்லா இருக்கா கேம்ஸ் குழந்தைங்களா? ஃப்ளாக் ஃப்ளாக்னா என்னது? மந்தைகள் கவுண்டபிள். ஸோ இந்த கவுண்டபிள் பாக்கெட்டுக்குள்ள இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நாமளே ஒரு பாக்கெட் ரெடி பண்ணிட்டோம். பாக்கெட்டுக்குள்ள இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ்ன்றது ஒரு ருப்பீஸ் வச்சுக்கலாம். எத்தனை ருப்பீஸ் வச்சுக்கிறோம் பாரு? இந்த கலெக்டிங் நோட்ல 20 ருப்பீஸ். ஒரு கார்டு வந்து 10 ருப்பீஸ் வச்சுக்கோங்க. அப்போ 20 ருப்பீஸ். இந்த ப்ராப்பர் நவுன் பாக்கெட் எவ்வளோ? அது 10 ருப்பீஸ். இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா உங்ககிட்ட இருந்ததுன்னா பண்ணுங்க. சார்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேப்பர்ஸ் வச்சு கூட நீங்க இதை அழகா பண்ணலாம். இல்லைங்களா? நீங்க இப்போ அழகா நவுன்றதை வந்து நீங்க கத்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். மிஸ் உங்களுக்காக நான் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு 2 days நான் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோத்தையும் நான் எடுத்தேன். நீங்க கண்டிப்பா நீங்க இதை பார்க்கணும், நீங்க இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இந்த முயற்சியை நான் எடுத்தேன். எனக்கு பின்னாடி ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர் உங்களுக்காக எல்லாவற்றையுமே எடுப்பாங்க. ஸோ அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட இந்த வீடியோவோட லிங்க் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. அவங்க கூட பார்த்து மற்ற ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இது கல்வின்றது வந்து பொதுவான ஒன்று. அறிவு பொதுவான, கல்வி என்பது ஒரு பொதுவான ஒன்று. இது எல்லாருக்குமே என்னது பொதுவாக ரீச் ஆகணும். உங்கள் பெற்றோர்களை யாராவது மிஸ் ஆச்சு தான் சொல்லுங்க. சண்டை போடாதீங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, நல்ல பிள்ளைங்களா இருங்க, நல்லா படிங்க. ஒரு நாளைக்கு ஒன்னொன்னா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். தேங்க்யூ சில்ட்ரன். ஐ லவ் யூ ஆல். பை. டேக் கேர். வீட்டிலே இருங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க, சமூக இடைவெளியோடு கூட இருந்து நீங்க இருங்க. அடிக்கடி கையெல்லாம் சோப் போட்டு நீங்க கழுவுங்க, சுத்தமா இருங்க. யார் வீட்டுக்கும் நீங்க போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்து. சரியா? பை சில்ட்ரன். தேங்க்யூ. லவ் யூ ஆல். பை.